அறிவோம் ஆரோக்கியம் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபமா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து காலையில எழுந்த உடனே ஐஸ் வாட்டர்ல அவங்க முகத்தை வந்து உள்ள மூழ்க வைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி மூழ்க வைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இது உண்மையிலே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லதா? இதனால என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும்? யாரெல்லாம் வந்து இது பண்ணணும்? எப்பல்லாம் பண்ணணும்? எவ்வளோ நேரம் வந்து பண்ணணும்? யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இது ஆங்ஸைட்டிய கூட குறைக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பா இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ காலையில எழுந்த உடனே நல்லா ஒரு ஐஸ் கியூப்ஸ் போட்ட அந்த தண்ணீல வந்து முகத்த வந்து ஒரு 30 செகண்ட் அளவுக்கு நம்ம மூழ்க வச்சு அதுக்கப்புறமா எடுக்கும்போது, நம்ம முகம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிறத நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க Instagramல. ஸோ இது பண்ணும்பொழுது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த பஃபினஸ், அதாவது நிறைய பேருக்கு முகம் வீக்கமா வந்து இருக்கும். காலையில எழுந்திருக்கும்போது வீக்கமா இருக்கிறது. சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல. ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க முகம் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கும். அந்த ஒரு வீக்கம் வந்து அவங்களுக்கு குறையும். அதே மாரி நிறைய பருக்கள் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து அந்த முகத்துல உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன வந்து இது குறைக்கிறதுனால, அங்க இருக்கக்கூடிய ரெட்னஸ் இது எல்லாமே வந்து குறையும். ஸோ அதிகமான பருக்கள் இருக்கிறவங்களும் இத வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நிறைய எண்ணெய் வழியக்கூடிய ஒரு முகமா வந்து இருக்கு அப்படின்னா, அவர்களும் வந்து நம்ம இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்ட தண்ணீல வந்து முகத்த வந்து வைக்கும்போது, அங்க வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அதாவது அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் சுருங்கி, அங்க அதிகப்படியான ஒரு எண்ணெய் வந்து சுரக்கிறத வந்து ஓரளவுக்கு வந்து குறைச்சுக்கலாம். ஸோ அதற்கும் வந்து இத பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப மனப்பதட்டமா வந்து நீங்க இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்குன்னா, அவங்களும் ரெகுலரா வந்து காலையில எழுந்திருக்கும்போது இந்த ஒரு ஐஸ் வாட்டர் டிப் வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும் பொழுது, பாலூட்டிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ், அவங்க எப்பல்லாம் வந்து அதீதமான ஒரு குளிர் இருக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து அவங்களுடைய முகமோ, உடல் பாகங்களோ வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து மூழ்கும் பொழுது, அவங்களுடைய அந்த இதய துடிப்பு வந்து உடனடியா வந்து குறையும். ஸோ இந்த பிராடிகார்டியா அப்படிங்கிற ஒரு சிம்ப்டம் நம்ம சொல்லுவோம். எதற்காக அப்படின்னா, அவங்க ரொம்ப நேரம் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுனால, இதய துடிப்ப வந்து கொஞ்சம் குறைச்சு, அதற்கான ஆக்ஸிஜன் தேவைய வந்து கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி அவங்க உடம்புல வந்து உடம்போட வெளிப்பகுதிக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகாம, உடம்போட உள்பகுதியில இருக்கக்கூடிய இதயம், மூளை, சிறுநீரகம் இந்த மாதிரியான ராஜ உறுப்புகளுக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து போகும். ஸோ இதுவும் வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஸோ இந்த பாலூட்டிகள் வந்து எப்பல்லாம் வந்து குளிர்தன்மைக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்களோ, அப்பல்லாம் உருவாகக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க உடம்புல இந்த சர்வைவல் மெக்கானிசத்த வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால, அவங்களுக்கு ஆங்ஸைட்டியும் வந்து குறையுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆராய்ச்சிகள் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இத பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்க முகம் வந்து வீக்கமா இருக்கு, ஆயிலியா வந்து இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு மேக்கப் போட போறீங்க, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஈவென்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல கண்டிப்பா நீங்க காலையில எழுந்த உடனே இத வந்து பண்ணலாம். இல்ல நீங்க நெறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க, சரியான இரவு தூக்கம் வந்து இல்ல அப்படின்னாலும், இந்த ஒரு விஷயத்த நீங்க ரெகுலரா காலையில வந்து பண்ணலாம். யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து அதீதமான மனப்பதட்டம், இது சாதாரண மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. அதீதமான மனப்பதட்டம் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சர்வைவல் மெக்கானிசம்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது அதிகப்படுத்தும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும், ரொம்ப அதிகப்படியான மனப்பதட்டம் இருக்கிறவங்களும் வந்து இத அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாரி எவ்ளோ நேரம் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 3 டூ 4 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லாவே அதனுடைய வீக்கம் வந்து குறையும். நல்லா அதனுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி, ஃபேஸ் நல்லா வந்து டோன் ஆகும். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு இளமையான ஒரு முகப்பொலிவு வந்து கிடைக்கும். அதே மாரி எப்பல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா, காலை நேரத்தில வந்து நீங்க பண்றது நல்லது. ஏன்னா அந்த மாரி டைம்ல தான் வந்து உங்களுக்கு அந்த நாளுடைய அந்த நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் புரியிற மாதிரி. ஸோ அந்த நாள் காலையில எழுந்த உடனே நம்ம எப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம நல்ல விஷயத்த கேட்குறோம்னா, அந்த நாள் முழுவதுமாவே நம்ம மனது வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம காலையில எழுந்த உடனே அந்த ஐஸ் வாட்டர் டிப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆங்ஸைட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி நமக்கு அந்த இளமையான ஒரு உணர்வும் வந்து உண்டாகும். ஸோ காலை நேரங்கள்ல
நேரங்கள்ல பண்றது நல்லது. அதே மாரி ஏதாவது ஒரு மேக்கப் போட போறீங்க. ஸோ அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல இந்த மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்பவும் நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம். சரியான இரவு தூக்கம் இல்லாத போதும் காலை நேரங்கள்ல இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க ரெகுலரா வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ் வந்து நல்லா டோன்டாவும், அதே சமயத்துல ஒருவேளை பருக்களோ, அதனால உண்டாகக்கூடிய ரெட்னஸோ இருந்தது அப்படின்னா குறையும். ஆனால் பஃபினஸ் அப்படிங்கிறது, அதாவது அந்த முக வீக்கம் அப்படிங்கிறது டெம்பரவரியா தான் உங்களுக்கு வந்து குறையும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸோ, இல்ல தொடர்ந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னா, அப்போதைக்கு மட்டும் வந்து அந்த முகம் வந்து ஓரளவுக்கு வீக்கம் வந்து குறையும். பட் அதற்கான அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சேர்த்து சரி பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமா வந்து குறையும். ஆங்ஸைட்டிய குறைக்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ரெகுலரா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பா இத பயன்படுத்தி பாருங்க. ஸோ நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து சமீபமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வாட்டர் டிப், அதுவும் வந்து எஸ்பெஷலி இந்த மார்னிங். ஸோ இத வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம முக வீக்கம் வந்து குறையணும், முகத்துல இருக்கக்கூடிய பருக்கள் வந்து குறையணும், அதிகப்படியான எண்ணெய் சுரப்பி வந்து குறையணும். ஸோ அது கூட முகம் நல்ல டோன்டாவும், இளமையாவும் வந்து இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து டெய்லி காலையில நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா அழகா மாறும். ஸோ கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.